பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். I tell you, on the day of judgment, people will have to give an accounting for every careless or useless word they speak. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வசனம் 36. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசி பிறருக்கு நலமானதை செய்தோம் என்றால் அந்த வார்த்தைகள் மூலம் நமக்கு நன்மை உண்டாகும். நாம் சிறிதளவு பாவத்தோடு கூட நம்மால் மோட்சத்திற்கு போக முடியாது. நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் மூலம்தான் நாம் நம்முடைய பாவத்திற்கு கணக்கு கொடுக்க முடியும். நாம் பேசுகின்ற நலம் தரும் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற திரு இரத்தத்தை நமக்கு பெற்றுத்தரும். அந்த தூய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமும் நமக்கு மன்னிப்பையும் பெற்றுத்தரும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனமுடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனமுடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.